ஐயோ, உங்க சோர்சஸ் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இட்ஸ் எங்களுடைய எலெக்ஷன் எப்படி நடக்கணும், பிரைம் மினிஸ்டர்லேருந்து கேபினெட் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து முதலமைச்சர்கள் வந்து எங்கெங்கே பாஜகவுடைய ஆட்சி இருக்கும் அங்கிருந்து எல்லா முதலமைச்சர்கள் வந்து நேரில் வந்து நாங்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சுட்டு போனோம். மோடி அவர்கள் வராங்க, மோடி வராங்க. இப்போ இந்திய கூட்டணி இருக்கிற தலைவர்கள் எல்லாம் மேடையேற்ற சொல்லுவாங்க. மேலும் என்ன கட்சிகள் வந்தா தெரியும் உங்களுக்கு. என்டிஏ தானே. இப்போதானே நேற்று காலையிலேருந்து 10:30 மணிலேருந்து நைட் 10:30 வரைக்கும் மீட்டிங் போயிருக்கு எங்களுக்கு. ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. என்டிஏ மீட்டிங் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி முதல் எங்களுடைய இந்திய ஜனநாயக கூட்டணியோட இது இருக்கு. கரூர் சம்பவம் விஷயமா நேற்று விஜய் வந்து விசாரணைக்கு போயிருக்காரு. தொடர்ந்து அவரை தொடர்ந்து ஜான் ஆரோக்கியசாமியோட வந்து சம்மன் வந்திருக்கு. அவர் நம்பப்பட்ட சம்மன் என்னன்னா, இவரோட நிகழ்ச்சிக்காக வெளிநாட்டில் இருந்து பணங்கள் பெறப்பட்டதா அப்படி ஒரு சம்மன் எடுப்பாங்க. சார், நம்ம அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து சிபிஐ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. கோர்ட் இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன தகவல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி விசாரணை கூப்பிட்றாங்கன்னா ஐ திங்க் விஜய் நல்ல கோஆப்ரேட் தான் பண்ணிட்டு இருக்காரு. விசாரணைக்கு போக மாட்டேன்னா சொல்லவே இல்லை, அவர் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது விசாரணை நடக்குதுன்னு அது எப்படி இருக்கட்டுமோ அது போட்டோம். அதே போல தற்போது விஜய்க்கு வந்து ஒரு நடிகராக தான் அந்த திரைப்படம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் நடிகர் சங்கத்தில் இருந்தோம் எங்கிருந்தோம் அவர் ஒரு ஆதரவான படம் பார்க்கிறோம். எப்படி பார்க்குறீங்க நடிகர் சங்கம்? ஏன்னா ஒரு உச்சபட்ச நடிகர், அவருக்கே ஒரு நடிகர் சங்க ஆதரவு இல்லாத போது மற்ற சிறு நடிகர் இல்லை, அது எப்படி அதை பார்க்க முடியும்? நடிகர் சங்கத்திலேருந்து எப்படி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்கள் வந்து நடிகர் சங்கம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாங்களே போய் சப்போர்ட் பண்ணோங்கிறது கிடையாது. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னா அப்போ தான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியும்.